பல்லாண்டு வாழ்கேன் சிந்தை குளர வைத்த சொல்லும் தமிழ் செல்வி வந்தாரை வாழ வைக்க வந்தமிழ் நாட்டினிலே வங்கம் குறையாமல் வணக்கம் செய்த மாபெரும் தமிழ் செல்வியை வாழ்க வளர்க வையகமெல்லாம் உன்னை வாழ்த்த வேண்டும் அம்மா அற்புதமான வரவேற்பு கொடுத்தாய் தலைவா தப புதல்வா என்று பாமாலை பாடி பெருமை சேர்த்தாய் ஆக மற்ற மகிழ்வானின் ஆக இருப்பினும் கூட தலைவி என்கிற பொறுப்பில் இருக்கக்கூடிய தாங்களுக்காக நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு இணங்க ஒரு வாழ்த்துறையை உங்களுக்காக கொடுக்க வேண்டும் காஞ்சியிலே பட்டுடுத்தி கஸ்தூரியில பொட்டு வைத்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும் காஞ்சி 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 பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் திருமகளும் உன்னழகை பெற வேண்டும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போலி நடந்து வர வேண்டும் வர வேண்டும் அந்த திருமகளும் அழகை பெற வேண்டும் பூம்புகாரி நாயகியா புனிதமுள்ள குணவதியா கண்ணையில் ஒளிய வாழ நினைக்கணும் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும் மற்றவர்கள் போற்றணும் மாநிலமே உன் புகழை பாடணும் நம்ம மாநிலமே உன் புகழை பாடணும் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது மெய் என்று சொன்னார்களே நீ யாரு என்ன விவரம் எங்கிருந்து வந்திருக்கின்றாய் தந்தை பெயர் என்ன தாய் பெயர் என்ன உனது பெயர் என்ன அறிந்து தெரிந்திருந்தாலும் உனது நாவாலே சொல்ல வேண்டும் செவி குளிர தமிழ் சொற்கள் வந்து என் செவிகளிலே விழ வேண்டும் அடைந்திருந்த வெள்ளத்தை போல ஆக நற்றாமரை குலத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றார் காமுறுவர் ஆக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுப்பா என்று முதல் கட்ட கேள்வியாக உன்னிடத்திலே நான் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா வண்டு வெளிகள் கண்டு மொழிமா வந்து விழிகள் கண்டு மொழி மாறி வண்டு விழிகள் கண்டு மொழி மாறி வாழ்ந்திருக்கும் நாடது சொல் போரே யானிலேதான் உணர்ந்த சுவாமி ஞானநிலைதான் உணர்ந்த சுவாமி ஆடுவது மலைநாடு சுவாமி வண்டு விழிகள் கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடது சொல் கோதே என்று கேட்டவுடனே ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடு மலைநாடு என்பார் பூமி என்று அற்புதமாக ஆக பாடலை கொடுத்தாய் முதல் கட்ட வெற்றிமுனை தாதைக்கும் வேம்புக்கு பெண்ணைக்கும் சுற்றும் வெறுமனை தோற்றுமே கற்றோர் திறந்தாங்கும் தாங்கும்
அறம் தாங்கும் தொண்டை அரசு. ஏன்னா அறம் என்றாலே தர்மம், தர்மத்தை தாங்கி இருக்கக்கூடிய நாடு உங்களுடைய நாடு. மேற்கு பவனமலை வேங்கட நேர் விடக்கம் ஆர்க்கு முவரி அணிகளுக்கு தெற்கே பினாகினி திகழ் 20 காதம் கொண்டது எங்களுடைய தொண்டை நாடு. அப்ப 20 ஏன் தொண்டை நாடுன்னு கவி சொல்லிட்டு பாடல்ல மலை நாடுன்னு சொல்ற அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நான் கேட்கறதுக்கு முன்னால நீங்க எல்லாம் அப்படி உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எப்படி நல்லா முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன். குறிப்பறியக்கூடிய தன்மையை குறிஞ்சில மக்களுக்கு உண்டு என்பதை எடுத்துக்காட்டா சொல்ல. ஒரு சில பேர் சின்ன பிள்ளை காட்டுக்குள்ள இருக்கு, சரி போனா போய் தொலையுது அப்படின்னு விட்டுட்டு போற ஆளுகளா இருக்காங்க. ஆமா, அது முகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இறக்க குணம் வாய்ந்தவர்கள். ஆனா நீங்களாம் அப்படி கிடையாது. சரி, புலித்தோல் போர்த்திய பசு. தோலை உரிச்சு முகம் பாக்குறதுக்கு தான் பசு மாதிரி இருக்கும் இருக்கா, ஆனா உடம்பு முழுவதும் அம்பிட்டு விஷம் அப்படின்னு நினைச்சு. ஏமா உன் நாடு மலை நாடு அப்படின்னு சொல்றிய, உன் நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு ஒரு பேர் இருக்க தெரியுமா உனக்கு அப்படி நீங்க கேப்பீங்க. சரி, இல்ல தொண்டை நாடுன்னு சொன்னதோட விட்டுட்டு என்ன வச்சுக்கோங்க, மலை நாடுன்னு ஒரு பேர் இருக்கு உனக்கு தெரியுமான்னு கேப்பி. அப்புறம் நீ எல்லாம் எதுக்கு வள்ளியா வந்த? உன்னை யாரு கூட்டி வந்தது? உன்னைய இதெல்லாம் தேவையா எனக்கு? இதெல்லாம் இப்படி எல்லாம் உருவாகும். அதத்தான் வள்ளுவர் சொல்றாரு, வருமுன் காமாதான் வாழ்க்கை எரிமுன் வைத்தூர் போல் கெடுங்கிறாரு. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே போடணும். அப்படி ஆளுதான் நான். அப்படியே இல்லைங்களே. என்ன சின்ன சந்தேகம் மட்டும் கேக்குறேன். உங்களுக்கு சந்தேகமா தான் வருமா? நாடு கண்டிப்பா சந்தேகம் வேணுமுங்க. வாழ்க்கையில சந்தேகம். இந்த உலகத்திலேயே சந்தேக புத்தி உள்ள உடைய ஒரு ஆள் இருக்குன்னா அது நான் ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா. சரி, நீங்க என்னையெல்லாம் மிஞ்சிட்டீங்க. ஆனா ஒவ்வொரு மனிதர்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே சந்தேகமாய் விடக் கூடாது. வாழ்க்கையே ஒரு சந்தேகம் தானே. இல்ல, வாழ்க்கை சந்தேகத்தை அந்த சந்தேகத்தின் பூர்த்தியாக ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் நிவர்த்தி பண்றோம். ஆனா பாருங்க, யாரையுமே ஒரு சந்தேகப்பட உங்களை ஒரு தடவை நான் சந்தேகப்படலாம், ஓயாமல் 100 முறை சந்தேகப்பட்டா என்னை போன்ற ஒரு சந்தேக பிரவேசி வேற யாரும் இந்த உலகத்துல இருக்க முடியாது. என்ன நம்ம பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கோம், சம்பந்தம் இல்லாம தான் சந்தேகப்படுறாரு. இது அதை செஞ்சாதே என்ன அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி விடுறது யாரு? சந்தேகப்படக்கூடியவர் தான் காரணம். ஆமா. இப்ப இதுல இன்னொரு விஷயம், ஆனா அப்படியே இருந்தாலும் கூட அப்படியெல்லாம் இருக்க மாட்டோப்பா. நீ உன்னைய பத்தி எனக்கு என்ன தெரியாதா? சே, இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்க, இந்த மனுஷனுக்கு போய் துரோகம் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றுறது எதுன்னா இந்த சந்தேகம் தான். அப்படி இருக்கலே. உங்களுடைய நாடு என்ன சொன்னீங்க? தொண்டை நாடு. தொண்டை நாடுன்னு சொன்னீங்கல்ல, தொண்டை நாடுன்னு பேர் வர காரணம்? அது சோறு உடைத்தது சோழ நாடு, முத்துடைத்தது அது பாண்டிய நாடு, வேலம் உடைத்தது அது சேர நாடு. நான் கேக்குறேன், முத்து எங்க கிடைக்கும்? முத்து கடல்ல தான் கிடைக்கும். மதுரையில கடல் இருக்கா? இல்ல. மதுரை பாண்டிய நாடு தானே? ஆமா. அப்ப எப்படி பாண்டிய நாடு முத்துடைத்துன்னு சொன்னாங்க? காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு சாமியாரே உங்ககிட்ட நான் கவனமா நிக்கிறேன்ல, என்கிட்ட நீங்க ரொம்ப கவனமா நிக்கணும். ஏற்கனவே ரொம்ப கவனமாவே இருப்போம். என்ன கேக்குறேன்னா, அதாவது பாண்டிய நாட்டுடைய தலைநகரம் மதுரை தானே? ஆமா. அப்ப முத்துடைத்தது பாண்டிய நாடு நான் தானே சொன்னேன். அப்ப முத்து எங்க விளையும்படி கேட்ட? கடல்ல விளையும். அப்ப மதுரையில கடல் இருக்கா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, என்ன காரணம்னா, அன்றைக்கு பாண்டிய நாட்டுக்கு உட்பட்டு இருந்தது தூத்துக்குடி. தூத்துக்குடியில கடல் இருக்கு. தூத்துக்குடியில முத்து குளித்து விற்பனை செய்யக்கூடிய இடம் தான் மதுரை. அதனாலதான் முத்து உடைத்தது பாண்டிய நாடுன்னு ஒரு பேரு. அப்ப வணிகங்கள் நிறைந்த பகுதி மதுரை. அதுக்காக தான் கோவலன் கூட பாண்டிய நாட்டுக்கு போனா சரி இந்த விற்பனை செஞ்சுட்டு வரலாம். ஆனா இந்த ஒற்றை சிலம்பு தான் இருக்கு, இந்த சிலம்பை கொண்டு போய் வித்துக்கிட்டு வாங்க, நம்ம இதை வச்சுதான் அரவையர் கஞ்சி குடிக்கணும்னு சொல்றா கண்ணகி. ஆமா ஆமா. அப்ப நேர அதற்கு சான்று சிலப்பதிகாரம். சரி, இப்ப வேற என்ன சந்தேகம்? நேரா கொண்டு போனான்ல. சரி, தொண்டை நாடுன்னு சொன்னீங்கல்ல, தொண்டை நாடுன்னு பேர் வர காரணம் ஆத்தொண்ட சக்கரவர்த்தி ஆண்டது. ஏன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் சொல்லிடணும்ல. அப்புறம் எப்பாவது ஒரு இடத்துல வந்து நிப்பீங்க எனக்கு தெரியும், உங்களை பத்தி நல்லாவே எனக்கு தெரியும். ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்ட அதை மறந்துட்ட, நீ என்ன ஞாபகம் மறதி உள்ள வள்ளியா? அப்படி என்னைய வந்து கேட்டுற கூடாது. சரி, தொண்டை நாடு ஏன் பேர் வந்துச்சு? ஆத்தொண்ட சக்கரவர்த்தி ஆண்டதுனால தொண்டை நாடுன்னு பேரு. ஆத்தொண்ட சக்கரவர்த்தி அங்கே வருவதற்கு காரணமா இருந்தவர் யாரு? அவர்தான் சோழ மன்னன். சோழ மன்னன் அவனுக்கு பேர் இருக்கா இல்லையா? அதான் சோழ மன்னன். சோழ நாட்டு ஆண்டவர்கள் எத்தனை பேரு சோழ மன்னன் தான். ஆமா. இப்ப
இந்த நாடக உலகத்துல வள்ளினா ஒரு ஆள் தான் இருக்கீங்களா? நாரதர்னா நீங்க ஒரு ஆள் தான் இருக்கீங்களா? எத்தனை ஆயிரம் பேர் இருக்காங்க. நாடக உலகத்துல மட்டுமா இருக்காங்க? வெளியில அதிக நாரதர் இருக்காங்க. ஆமா. சரி இருக்கட்டும். அதனாலதான் யாரு, அதாவது சோழ மன்னன் சொல்றீங்கல்ல? ஆமா. சோழ மன்னன்னா எந்த சோழ மண்ணு? முதலாம் குலோத்துங்க சோழன். சரி. இரண்டாம் வரலாறு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லங்க, நான் கேக்குற கேள்வி நீங்க பதில் சொல்லணுமா? நீ தானமா தொண்டை நாடுன்னு சொன்னேன். ஆமா. அப்ப தொண்டை நாட்டுக்குள்ள சந்தேகத்தை கேட்டா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? நான் கேக்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஆத்தொண்ட சக்கரவர்த்தி ஆண்டதாலே தொண்டை நாடுன்னு சொன்னேன். இந்த ஆத்தொண்ட சக்கரவர்த்தி எப்படி வந்தாங்கன்னு கேக்குறேன். யாருனால வந்திருப்ப? குலோத்துங்க சோழ மன்னனுடைய மகன். சரி. திருமணத்துல எத்தனை வகையான திருமணம் இருக்கு? நிறைய இருக்கு. பிரம்மம், பிரசாபத்தியம், ஆரிடம், தெய்வம், ஆசுரம், ராக்கந்தம், காந்தர்வம், பைசாசம். அதான் 8 வகை திருமணம். அந்த 8 வகையான திருமணத்துல காந்தரோமணம் புரிகிறான் நாக கன்னிய. அப்பதான் அவ கேக்குறா, ஏங்க என்னைய காந்தரோமணம் பண்ண கிட்ட. சரி, காந்தரோமணம்னா என்ன? அதாவது காதல் திருமணம். காதல் திருமணம் 2 பேரும் மனசு ஒத்து போச்சுன்னா நம்ம ஊர்ல போயிட்டே இருக்கலாம். எங்க ஒவ்வொரு ஊருக்காவா? அட இல்லங்க, அந்த கதையில இல்ல, பொதுவாவே சொல்றேன். அப்பா 2 பேரும் காதல் திருமணம் புரிந்த பிறகு அப்பதான் சொல்றா, சரி நம்ம 2 பேத்துக்கு ஒருவேளை குழந்தை பிறந்துருது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த ஆதண்ட கொடி இருக்குல்ல, இந்த கொடிய மாலையா சுத்தி கழுத்துல போட்டு அனுப்பு, இவன் தான் என் புள்ளன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொல்லிடுறேன். அவனுக்கு கடல்ல போட்ட கடல் வழியாக அனுப்பிச்சு விடுறா. 20 வருடங்கள் கழித்து கழுத்துல ஆத்தொண்ட கொடிய கழுத்துல போட்டு அனுப்பிச்சு விடுறா. அதனாலதான் திரையன் அப்படின்னு அவனுக்கு முதல்ல ஒரு பேர் இருக்கு. அப்ப கடல் வழியாக போய் அங்க சோழ மன்னனை சந்திக்கிறான். சந்திக்கும் பொழுது பாக்குறாரு, ஓஹோ ஏற்கனவே நாகக்கண்ணியை நான் மனம் புரிந்ததால், காந்தரூமணம் புரிந்ததால் பிறந்த குழந்தை, அதனாலதான் ஆத்தொண்ட கொடிய கழுத்துல போட்டுட்டு வந்திருக்கேன், இவன் நம்ம புள்ள அப்படின்னு சொல்லி சோழ நாட்டுல 20 காத வழி தூரம் 200 மைல் சிற்றுளவு இதை பிரிச்சு கொடுத்து, நீ ஆளக்கூடிய நாட்டுக்கு தொண்டை நாடு என்று பெயர் சூட்டுகிறேன், ஆத்தொண்ட கொடியை சுற்றி வந்ததால் உனக்கு ஆத்தொண்ட சக்கரவர்த்தி என்று பட்டம் சூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி நாட்டையும் கொடுத்து, இடத்தையும் கொடுத்து, பேரையும் கொடுத்து, அவன் ஆளக்கூடிய நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு பேரும் வச்சு விட்டான். இதான் எங்க நாடு தொண்டை நாடு அப்படின்னு பேர் வர காரணம்னு அபிதான சிந்தாமணிங்கிற நூல் சொல்லுது. நான் ஏத்துக்கிறேன், மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஏன்னா தொண்டை நாடுன்னு பேர் வர காரணம் என்ன அப்படின்னா, ஆத்தொண்ட சக்கரவர்த்தி அந்த நாட்டை ஆண்டதாலே ஆக சோழ மன்னன் கரிகால சோழன் திருமாவளவன் என்று சொல்லக்கூடியவரே 20 காதவழி தூரத்தை பிரித்து யாருக்கு கொடுக்கிறாரு? தன் மகன் திரையனுக்காக கொடுக்கிறாரு. இப்ப இது தொண்டை நாடு உங்களுடைய நாடுன்னு எனக்கு புரிஞ்சு. யாரு யாரு திரு? ஆமா, அவருக்கு உண்மையான பேரு திருமாவளவன்மா. நீங்க அந்த பேரை சொல்ல வைக்கணும்னு தான் நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இது வரலாறு. நான் சில பேர்களை இப்பெல்லாம் சொல்ற தெரிஞ்சாலும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பாருங்களேன், நம்ம யதார்த்தமா பேசுவான், உண்மையை பேசுவோம், புராணத்தை பேசுவான், அது அங்க வெளியில பாக்குறதுக்கு வேற மாதிரி தெரிஞ்சு போயிருது. அப்படி இல்ல, ஏன்னா இந்த புராணத்தையோ வரலாறையோ பொய்ன்னு பொய்க்க முடியாதுல. இது நடந்த நிகழ்வு. இன்னைக்கு வந்து அதாவது கரிகால சோழன் கல்லணையை கட்டினாருன்னு சொல்றோம்ல, வரலாறு சொல்லுது. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடின பெரிய பிரச்சனை ஆயிப்போச்சு. என்ன பிரச்சனை? வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, அதுக்கு முருகன் பாட்டு. வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி, வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி, பழனி மலையாண்டி, முருகனின் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி அப்படின்னு சொன்னேன். 4 பேர் எந்திரிச்சிட்டாங்க. வருமோடின்னு சொன்னேன்ல, வருமோடி அப்படின்னு அதான் பாடல். அதான் 4 பேர் எந்திரிச்சுக்கிட்டு நீ அந்த கட்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. முருகன் பாட்டு பாட கூட பயமா இருக்குப்ப. ஒரு சின்ன ஒரே ஒரு கதை மட்டும் பேசி நிறைவு செய்யலாம். நல்லா சொல்லுங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னால உங்களை மாதிரி ஒரு நாயகியை சந்திச்ச உடனே இதுக்குள்ள ஒரு குறுக்கு கச்சால் வச்சு, சரி எங்க இதுக்கு என்னதான் அறிவாற்றல் இருக்கு, பெரிய வாத்தியார்கிட்ட படிச்சேன் ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வலைதளங்கள்ல பூராமே உயரமே இவ்வளவுதான் இருப்பாங்க, பெரிய வாத்தியார் கிட்ட படிச்சேன், பெரிய வாத்தியார் எங்க உங்க வாத்தியாரு
மேலோட்டமா சொல்லி கொடுத்திருக்காரா, அணகட்ட போட்டா தப்பிக்கிறதுக்கு வழியை சொல்லி கொடுத்திருக்காரான்னு பரிசோதனை பண்ணவா? ஆமா. நான் எப்போதுமே சாமி சத்தியமா சொல்லிப்பிடித்தான் செய்வேன். ஆமா, கண்டிப்பா. நான் சொல்லாம செய்யக்கூடாது, செய்யவே மாட்டேன். ஆமா, முதல் அடிக்க மாட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கதை, இதே கதையத்தான் பேசுறேன். கொஞ்சம் அறிவுக்கு வேலை, உங்களால முடியுங்கிற நம்பிக்கையில சொல்றேன். அப்படியா? இப்ப பாருங்களேன், முயற்சி பண்ணி பாப்போம். முயற்சித்தால் முடியாதது ஒன்றுமில்லை. இப்ப பாருங்களேன், கரிகால சோழன் வேட்டைக்கு போறாரு. நீங்க சொன்ன கதையத்தான் சொல்ல போறேன், நல்லா உற்று கவனிச்சுக்கோங்க, இதுக்குள்ளே வந்துடும். போன உடனே தாகம் ஏற்படுது. இந்த கதையினுடைய முழு தன்மை அதுதான். தாகம் ஏற்படுது. தாகம் ஏற்பட்டா ஒரு சின்ன குடில் தண்டுபடுது அந்த வனத்துக்கு அருகாமல. தாகம் ஏற்பட்ட உடனே சரி தாகமா இருக்கே, தண்ணீர் குடிச்சிட்டு வரலாம்னு போறாரு. இப்பதானே கதவுகள், அன்றைக்கெல்லாம் சும்மா அடப்பு துறப்பு, இவ்வளவுதான் விஷயம். ஆமா, இந்த அடப்பு இப்படி திறந்து இருக்கு. அதுக்கு பேரு வந்து கிராமங்கள்ல தட்டாமடைன்னு சொல்றது. இந்த ஓலையில பின்னி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா, தட்டாமடை. அதுக்கு வெளியில நின்றுட்டு கூப்பிடுறாரு, அம்மா வீட்டுல யார் இருக்கீங்களா அப்படிங்கும் போது அங்க இருந்து உள்ள இருந்து ஒரு பெண்மகள் வர்றா. அவதான் நீங்க சொன்ன நாககன்னி. அவதான் நீங்க சொன்ன நாககன்னி. அப்ப நாககன்னி வந்த உடனே அம்மா தாகமா இருக்கு, நீர் வேணும்னு கேக்குறாரு. உடனே போய் இன்றைக்கு தானே பாத்திரங்கள் பண்டங்கள்லாம் அன்னைக்கு சொர குடுவதான். அன்றைய காலங்கள்ல ராஜாக்கள் மன்னர்கள் காலத்துல யாருக்கிட்ட போய் இப்ப மாடு மேய்க்க போறவனா இருந்தாலும் சரி, வேட்டைக்கு போறவனா இருந்தாலும் சரி, ஏதாவது சொர குடுவையில தண்ணி கொண்டு வருது. சொர குடுவையில தான் ஜாதம் கொண்டு போவாங்க, தண்ணி கொண்டு போவாங்க. சொர குடுவையில என்ன, ஏன்னா அத வந்து வடிவ மாதிரியா வச்சிருப்பாங்க. சின்னது பெருசு பெருசு இருக்கும். சின்ன புள்ள போகுது அப்படின்னா, கல்வி சாலைக்கு போகுதுன்னா சின்ன குடுவையில கொடுப்பாங்க. அதுக்காக அப்பச்சி போறாரு அப்படிங்க சின்ன குடுவையில கொடுக்க முடியாது, பெரிய குடுவையா இருக்கும். குடுவையில கொண்டாந்து கொடுக்குறான். தண்ணீரை வாங்கி குடிக்கிறாரு. குடிச்ச உடனே திரும்ப நீர் வேணும்னு கேக்குறாரு. சரி, அந்த அம்மா திகைச்சு போச்சு. ஏடா இப்பதான் தண்ணி கேட்டான், தண்ணியை குடிச்சோம், குடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் நீர் வேணும்னு கேக்குறானே அப்படிங்கும் போது அது புரிஞ்சுக்கிடுச்சு. முதல்ல கேட்டது நீர், இப்ப நீர் அப்படின்னா நீ எனக்கு வேணும்னு கேக்குற. புரியுது புரியுது, நீங்க சொல்லும் பொழுதே புரியுது. முதல்ல கேட்டு தண்ணி, தாகத்தை தீர்ந்து விட்டு, தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் குடி, தாகம் தீர்ந்துருச்சு, இப்ப எனக்கு மோகம் வந்துருச்சு, நீர் வேணும்னு கேக்குற. அவன் என்ன செய்யறா, இவனை மேல இருந்து கீழே பாக்குறா. கீழே பார்த்த உடனே புடிச்சு போச்சு. ஏன்னா நம்மள கேக்குறாங்களே. ஆமா, அப்ப ஒண்ணு அது எப்படி மேல இருந்து கீழே பார்த்த உடனே மட்டும் பிடிக்குது? ஏன்னா ஒவ்வொரு அசைவுகளும் அங்கங்களை பார்க்கின்ற பொழுது தெரிஞ்சிருமா. ஏன் அப்படின்னா ஒரு சில இல்ல, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு சில பெண்களுக்கு இடைக்கு மேல அழகா இருப்பாங்க, இடைக்கு கீழே அழகா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பெண்கள் பாத்தீங்கன்னா அதாவது இடைக்கும் மேல அழகா இருப்பாங்க, கீழே அழகா இருக்க மாட்டாங்க. ஒரு சில பெண்கள் இடைக்கு கீழே அழகா இருப்பாங்க, இடைக்கு மேல பாத்தீங்கன்னா மூஞ்சி முகரை பார்க்க சகிக்காது. இப்படி இப்படி பெண்களும் உண்டு. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் அது மாதிரி. அப்ப பாக்குறா மேல இருந்து கீழே, ஏன் மேல இருந்து கீழே பாக்குற அப்படின்னா, இப்ப நான் வந்து இந்த இடத்துல உங்களை அனுபவிச்சுட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வுகள் இருக்கும், கண் துடிப்புகள் இருக்கும், கொஞ்சம் அசைவுகளை பாக்குறா. அப்ப மனப்பூர்வமா எதுக்காக உங்க கதையை மறந்துடாதீங்க, எதுக்காக மேல இருந்து கீழே பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா, எப்பவுமே பெண்கள் வந்து கீழே இருந்து பார்த்துட்டு மேல பார்த்த உடனே தான் பிடிக்கும் அதிக பெண்களுக்கு. ஏன்னா ஆண்களுக்கு அழகே இந்த புஜம். இந்த புஜத்தை பார்த்த ஒரு ஆண்மகனுடைய வீரத்தை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதனால அதை பார்த்து அவ ஆசைப்பட்டிருக்கலாம். அப்ப கேக்குறாரு, சரி நீ ஒத்துக்கிறா, சரி அப்ப ரெண்டு பேரும் காந்தர்வமனை முடிக்கலாமான்னு கேக்குறாரு. கலப்பு மனம் ஒருவரை ஒருவி விரும்பி காதல் மனம் முடிக்கலாமான்னு கேக்குறாரு. பார்த்த உடனேயே ஒரே, அதாவது அந்த இடத்திலேயே ஒரு சில நிமிடங்களிலே காதல் தோன்றி ஒரு பெண்மகள் வசப்படுகின்றாள் என்றால் அவளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பேரும் விரும்பிட்டாங்க. விரும்பின உடனே அந்த குடிசைக்குள்ள தானே போகணும், ஏன்னா அந்த பெண்மகள் மட்டும் தானே இருக்கா, வேற யாரும் இல்ல இங்க. ஏன் உள்ள இருக்கலாம்ல, ஏன் அவர் கூட்டிக்கிட்டு வெளியில போனாரு? ஒன்று இடம், சரி இடம் ஒன்று,
ஏங்க குடிசைக்குள்ள போகாம அதான் விஷயம். அதாவது கண்டு திங்கணும் காணாமல் இருக்கணும். இது முன்னோர்களுடைய வாக்கு. ஆமா. சாப்பிடும் போது எல்லாருக்கும் முன்னால எல்லார்ட்டையும் பகிர்ந்துட்டு சாப்பிடணும். கண்டு திங்கணும் காணாமல் உறவு கொள்ளணும் இருக்கணும். அப்ப 4 பேருக்கு காணாமல் இருக்கணும்னா குடிசைக்கெல்லாம் போயிருக்கணும். ஆமா. இவர் வெளிப்புறமா போனார்ல 5 பேர் பார்த்துட்டான். அம்மா காலி மாதிரி வாங்கணும் தெரியல. இப்ப இப்படிதான் தலை இருக்காது கால் இருக்காது. ஆமா புரியுது புரியுதா? ஆமா பாருங்களே 5 பேர் பார்த்துட்டான். 5 பேர் நீ பார்த்தா பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இவர் வேலை இவர் பாக்குறாரு. அருமையான மனுஷனா இருப்பார் போல இருக்கு. நீ பார்த்தா பார்த்துட்டு அவளும் ஒண்ணும் சொல்லல. அவளுக்கும் தெரியுது. அவளுக்கு ஆர்வப்பட்டு தானே சரின்னு இருக்கா. 5 பேர் பார்த்துட்டேன். நீ பார்த்தா பார்த்துட்டு போ, எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்லை. இது நான் மட்டும் தான் தவறு பண்றேனா? ஆமா. இந்த உலகத்துல எந்தெந்த காட்டுல எந்தெந்த மூலையில எத்தனை பேர் அது இல்லன்னா மனுஷனே இல்ல. ஆமா. அப்ப இத பூராமே நீங்க போய் பாக்குறீங்களான்னு கேக்குறாங்க. பாக்குற ஆளுக்கு தான் அசிங்கம். ஆமா. அதை விட அசிங்கம். உறவு கொண்டாச்சு. சரி. உறவு கொண்டு எழுறான். எழுந்த உடனே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கான் நாககனி. ஏமா அழுகிறேன்னு கேக்குறாரு. நீ விருப்பப்பட்டு தானே என்கிட்ட வந்த. ஆமா. நம்ம 2 பேரும் காந்தரோமணம் புரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அழுகிற அப்படின்னு கேக்குறேன். இல்லங்க நீங்க உறவு கொண்டுட்டீங்க, நான் கர்ப்பமாக போறேன். நான் கர்ப்பம் ஆக போறேன். புருஷன் இல்லாத என்னைய நான் கர்ப்பமா இருந்தா இந்த ஊர் உலகம் என்ன எப்படி பேசும்? ஐயோ அத்தாடி கொஞ்சமா பேசும். அப்ப நான் இதுக்கு என்ன வழி செய்யறதுன்னு கேட்க. புருஷன் இருக்கும் பொழுதே பேசுது, இல்லாத பண்ண என்ன? அப்பதான் அவர் சொல்றாரு, நீ பொண்டாட்டி நான் புருஷன், இதுல எந்த மாற்றமும் இல்ல. நமக்கு சாட்சி நம்ம 2 பேரும் உறவு கொண்டதற்கு சாட்சி இந்த ஆத்தொண்ட மலர், இந்த செடி கொடி. இந்த கொடியில இருக்கக்கூடிய 2 பூவைத்தான் முதல்ல காதல் பரிசாவே கொடுத்ததுக்கு அப்புறம் தான் புணர்வுல ஈடுபடுறேன். முதல்ல பரிசு கொடுக்குறேன். ஏன்னா அந்த கதையை சுத்தமா முழுமையா அதனாலதான் அது ஆம்பளை பொம்பளைகளுக்கு பூ வாங்கி கொடுக்கறது இது அப்ப அந்த காலத்திலே ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. இதுல நல்லா இன்னும் பாருங்க, இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. பூவைத்தான் அப்படியே பறிச்சு முதல்ல கொடுக்குறேன். நானும் அபிதான சிந்தாமணி புத்தகம் வச்சிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லையே கதை. இருக்காது. நீங்க அந்த விஷயத்தை அவ்வளவு சுவாரஸ்யமா படிச்சிருக்கீங்க. இல்ல படிக்கிறதுலயும் சுவாரஸ்யமா படிக்கணும். அதை விட நீங்க சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா எதிராளி ஒரு கதையை சொன்னாலும் இதுக்குள்ள எத்தனை கட்ட போடலாம்னு முதல்ல அதை வகுத்து போடணும். வகுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதுக்குள்ள இறங்கணும். அது உண்மை. பூவை பரிசா கொடுக்குறேன். வாங்கிய உடனே பொதுவாவே பெண்கள் பூவை வாங்கிட்டாங்கன்னா தரையில வைக்க மாட்டாங்க, தலையில தான் வைப்பாங்க. ஆமா. அப்ப தலையில மனசுக்கு பிடிச்சவங்க கொடுத்தா உடனே தலையில வைப்பாங்க. ஏன் அப்படின்னா பிடிச்சதுனால. மற்றவங்க யாரும் இந்தம்மா அப்படின்னு பூ கொடுத்தாங்கன்னா கையில வாங்கி வச்சுக்கிடுவாங்க. சரி, அது மனசுக்கு பிடிச்சதுனாலதான் அவன் தலையில வச்சுக்கிட்டா உறவுகளுக்கும் தயாராயிட்டான். தலையில வச்சுட்டான். தலையில வைப்பதற்கு முன்னால இந்த ஆத்தொண்ட மலரை கொடுக்குறான். வாங்குறா, வாங்கிட்டு கொடுக்குறா, நுகர்ற, அதுல ஒரு மோகத்தன்மை உருவாது. திருப்பி கொடுத்துறேன். நுகர்ந்து பாக்குறேன். நுகர்ந்த உடனே திருப்பி கொடுக்குறேன். அவளும் நுகர்ந்து பாக்குறான். 2 பேரும் நுகர்ந்த பிறகு தலையில சூடுறா. அப்ப அழுகின்ற பொழுது அப்பதான் சொல்றா, நம்ம 2 பேரும் உறவு கொண்டதற்கு காதல் கொண்டதற்கு சாட்சி இந்த ஆத்தொண்ட கொடி. அதற்கு உனக்கு காதல் பரிசாக கொடுத்தது இந்த ஆத்தொண்ட மலர் தான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்படி குழந்தை பிறந்து விட்டால் நான் என்ன செய்ய அப்படின்னு கேக்குறா நாககனி. அதுக்கு கரிகாலன் சொல்றேன், என்னுடைய நாடு சோழ நாடு. சோழ நாட்டுல ஆட்சி பண்றவனா அந்த மண்ணை என் நாட்டுக்கு அனுப்பிவிடு. நான் எப்படி அனுப்பிவிட? நம்ம 2 பேரும் காதல் கொண்டதற்கு உறவு கொண்டதற்கு சாட்சி இந்த ஆத்தொண்ட கொடிதானே. அதுல இருக்கக்கூடிய பூவை மாலையாக தொடுத்து அவன் கழுத்துல போட்டு என்கிட்ட அனுப்பிவிடு. இது என் மகன் தான் அப்படின்னு நான் உணர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்றேன். இது எங்க சொல்றேன், நல்லா கதையை கேட்டுக்குங்க. உறவு கொண்ட இடத்துல நடக்கிற நிகழ்வு. இப்போ ஒரு பெண் மகளை நான் உறவு கொள்றேன். ஒரு உதாரணத்துக்கு அதான் நீங்க பிரம்மச்சாரில அட நாரதரை விட்டுருங்க, ஒரு ரவி பிரசாத்தை வச்சுக்கோங்க. ஆமா, உறவு கொள்றேன். அந்த ரவி பிரசாத் அப்படித்தான் பிரம்மச்சாரி தான். சரி விடுங்க. சரி, உறவு கொள்றேன். உறவு கொண்ட உடனே நமக்கு குழந்தை பிறக்க போறங்கிறது எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் வாக்கு கொடுத்தது அதானே எனக்கே சந்தேகமா இருக்கு.
இங்கதான் முக்கியம். உறவு கொண்ட இல்ல நீங்க கதை சொல்லி வரும் பொழுதே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டே சுத்த குப்பையா நின்றுச்சு ஒண்ணு, அதையும் சொல்ல வர்றேன். சரி, அப்ப அதனாலதான் உங்களால முடியுங்கிறதுனாலதான் சொன்னேன். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருடைய அறிவையும் முதல்ல தண்ணீர் கேட்டுட்டு அடுத்து நீர் வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுதே ஒரு 3 இடம் வைக்கிறதுல அதுலயே எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நீர் வேண்டும் கேக்குறேன், அப்ப நீர் வேண்டும் கேக்குறேன். அப்ப உடனே அவன் வந்து மறுபடியும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கல. நீர் முதல்ல தண்ணி வேண்டும் கேட்டவன் அடுத்து நீர் வேண்டும்னு எப்படி பிரிச்சு கேட்கிற? தண்ணீர் அப்படின்னு கேட்கிறானே அப்படின்னு யோசிச்சிருக்கா. அப்ப பாருங்களேன், முதல்ல புள்ளி இதுல என்ன அப்படின்னா, அடுத்து அவங்க 2 பேரும் கூடுன உடனே எப்படி குழந்தை உருவாகும்? எனக்கு உருவாகுங்கிறது ஆம்பளைக்கு தான் தெரியுமா பொம்பளைக்கு தான் தெரியுமா? இவர் எப்படி வாக்கு கொடுப்பாரு? அப்ப நானும் அனுப்பிவிடுறேன்னு சொல்றாள் அந்த அம்மா. தான் கர்ப்பமாக போறேங்கிற நிலையை ஆக உறவு கொண்ட அன்னைக்கு எப்படி உணர முடியும்? முடியாது. ஒரு 3 மாதம் அது ஆகணும். அவ அந்த கதையில அவ என்ன சொல்றா? நான் கர்ப்பமாக போகிறேன் அப்படின்னு சொல்லல. நம்ம 2 பேரும் கூடிட்டோம். கூடினால் கர்ப்பமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? வாய்ப்பு இல்லாமலும் போகலாம், வாய்ப்பு உருவாகவும் செய்யலாம். ஒருவேளை நான் கர்ப்பமானால் எனக்கு அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு நீங்க என்ன தருவீங்க என்று முன்கூட்டியே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடியே அணைய போட்டுட்டா. அவ்வளவுதான். ஒரு சின்ன விஷயம், கர்ப்பம் ஆகிவிட்டால் ஒரு கால் ஆகலைன்னா படுத்தது போனது உனக்கு ஒண்ணு லாபம் எனக்கு ஒண்ணு. உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போக வேண்டியதா, என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் போக வேண்டியது. அது அந்த வாழ்க்கைக்கு சுவாரஸ்யமாகுமா? அது பாவம் அல்லவா? அப்ப இந்த பாவத்தை சுமக்கக்கூடிய நம்ம செய்யற பாவத்தை சந்ததிகள் ஆக சுமக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும்ல. இந்த நிலையை உருவாகலையே இவங்க எதை உணர்ந்து ஆமான்னு சொன்னாங்க என்பதுதான் இந்த கதையின் சுவாரஸ்யம். இது என்னைய பொறுத்த வரைக்கும் பாவம் அல்ல. அதாவது ஒரு பெண் விரும்பினால் அவ தாசியா இருந்தாலும் விடக்கூடாது. ஒரு பெண் ஒரு ஆண்மகனை விரும்பினால் அவள் தாசியாக இருந்தாலும் அவள் விட்டுறக்கூடாது. அவளுடைய ஆசையை பூர்த்தி செய்யணும். ஆனால் ஒரு பெண் விரும்பலன்னா கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவளை தொடக்கூடாது. அற்புதம். இதான் நியதி. ஏன்னா இதுல என்ன ஒரு சூட்சமம்னு கேளுங்களேன். அந்த பெண்மகள் 2 பேருமே விரும்புறாங்க. 2 பேருமே விரும்பிட்டாங்க. அதுல மனசு விரும்பிருச்சு. அதெல்லாம் தப்பு இல்ல. குழந்தை உருவாக போகுது. சரி, ஒரு விஷயம் பாருங்களேன், உருவாக போகுதுங்கிற நிலை இவனுக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியுது. இது எந்த நிலையில கண்டுபிடிக்கிறாங்கன்னு தான் கேக்குறேன். இத கண்டுபிடிக்க முடியுமா? உறவு கொண்ட அன்னைக்கு நீ அனுப்பி விடு. இதுல கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிங்களே. தான் பிள்ளைய என் நாட்டுக்கு அனுப்பி விடு, அவனுக்கு நான் அரச சபையில இடம் கொடுக்கறேன்னு சொன்னான்ல. பிறக்கிறது ஆம்பளை புள்ளதான் எப்படி கண்டுபிடிச்சான்? என் பிள்ளையை அனுப்பி விடுன்னு சொன்னானே தவிர என் மகனை அனுப்பி விடுன்னு சொல்லல. அங்கேதான் நீங்க கதையை கவனிக்கணும். இன்னொரு விஷயத்துல இருக்கு. எப்படி பேசு? அப்படி ஒருவேளை நமக்கு குழந்தை பிறந்தா அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விடு அப்படி சொன்னா. ஏன்னா என் பிள்ளை அது ஆண் பிள்ளை தான் அப்படின்னு அவன் குறிப்பிடல. ஏன்னா ஆண் மகன் தான் அரியணை ஏறணும், அரசாட்சி புரியணும்ன்ற கணக்கு இருக்கா? அப்படி பார்த்தால் மலையத்துவ மன்னனுக்கும் காஞ்சன மாலைக்கும் தடாதகை பிராட்டியாக பிறந்து பல நாடுகளை வென்று பல மன்னர்களை வெற்றி கொண்டு ஒரு பெண்ணாக இருந்து இன்னைக்கும் மதுரையில மீன் போல ஒரு பெண் தான் ஆட்சி செய்கிறாள். அவளே மீனாட்சி. மீனாட்சி இல்லையா? அப்ப தடாதகை பிராட்டிங்கிற பெண் தானே அவ ஆட்சி செய்யலையா? அந்த நிகழ்வு நடந்தது பாண்டிய நாட்டிலே. சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஏன் மகனை அனுப்பிச்சு விடுன்னு சொல்லல. அதாவது நம்ம 2 பேத்துக்கு ஒரு வேளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விடு. அந்த பிள்ளைக்கு நான் அவனை அரசாட்சி புரிய வைக்கிறேன். சரி, ஒன்று அந்த பிள்ளையை அவனே அல்ல அனுப்பியாச்சு. ஆமா. இவன் எதை போட்டு அனுப்புறான்? ஆதொண்ட கொடிய
அனுப்புறா. இன்னைக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஊனாங்குடி. நிறைய பேத்துக்கு தெரியாது. தெரியாது. ஆதொண்ட கொடின்னு ஒரு கொடி இருக்கோ, ஊனாங்குடி. இப்ப பாருங்களே, ஊனாங்குடிய மாலையா கட்டி நேர அனுப்பிட்டா. அந்த நாட்டுல, சோழ நாட்டுல திருமணம் நடந்தாலும் ஊனாங்குடி என்ன பூ பூக்கும், என்ன நிறத்துல பூ பூக்கும்? அது பூக்கள் வந்து நான் எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது ஊதா நிறத்துல இருக்கும். ஊதா நிறம் எல்லா ஊர்லயும் ஊதா நிறத்துல இருக்கு. ஊதா தான். ஆனா இன்றைக்கு செயற்கை முறையில ஒவ்வொரு செடிகளும் உருவாகுது. ஆமாமா, அது கொஞ்சம் வண்ணங்கள் மாறுது. அதுக்காக சொல்ல வந்து இப்ப பாருங்க, ஊனாங்குடிய மாலையா கட்டி, ஆத்தொண்ட மலரை மாலையாக கட்டி அனுப்புறாள்ல. ஆனா அன்றைய உலகத்துல தெய்வத்துக்கு மல்லிகைப்பூலாம் கிடையாது, கனகாம்பரம் கிடையாது, எந்த பூவுமே கிடையாது. அந்த நாட்டுல சிறப்பு உரிமை பெற்ற பூ அப்படின்னா அது ஊனாங்குடி தான். கல்யாண மாப்பிள்ளை கழுத்துலயும் கிடக்கும், பொணத்து கழுத்துலயும் கிடக்கும், தெய்வத்தினுடைய கழுத்துலயும் கிடக்கும். வீதியில பார்த்தா 10 பேர் ஊனாங்குடியை போட்டு போவேன், 10 பேர் ஊனா பூவை போட்டு போவேன். ஆனால் இதுதான் தான் பிள்ளைன்னு இந்த உலகமே ஊனாங்குடியை போட்டுக்கிட்டு இருக்கின்ற பொழுது இவன் தான் எனக்கு பிறந்தவன்னு எதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பான்? ஒன்று. இது மிகப்பெரிய குழப்பம்ங்க. அந்த நாட்டுல அதுதான் யார பார்த்தாலும் கழுத்துல போட்டிருப்பேன், வேற மலரே இல்ல. அங்க வந்து மகத்துவம். ஏன்னா இந்த குறிஞ்சி நிலம் இருக்குல்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கொடி இருக்குல்ல. உங்களுக்குன்னு இப்ப அரசவை ஒருத்தனுக்கு வந்து பட்டம் சூட்டுறாங்கன்னா ஒரு பூவை சூட்டி இருப்பாங்க. என்ன பூ தெரியுமா? தொண்டை நாட்டுக்கு உள்ளது உகந்தது பனைமரத்துடைய பூத. இந்த உங்களுடைய தொண்டை நாட்டுக்கு உகந்த மலர். அதே மாதிரி சோழ நாட்டுல அன்றைக்கு ஆத்தொண்ட மலர் தான் உகந்த மலர். எவன் கழுத்துல, பொணத்து கழுத்துலயும் கிடக்கும், ஜாமி கழுத்துலயும் கிடக்கும், வழிபோக்குல போறவன் கழுத்துலயும் கிடக்கு. ஏன்னா அந்த மாலையை போட்டா நான் சோழ நாட்டை சேர்ந்தவன் என்பதற்கு ஒரு அடையாளம். சரி, பாக்குறேன் 50 பேர் போய்கிட்டு இருக்கேன், 50 பேர் மாலையை போட்டு போயிட்டு இருக்கேன். 51 இவனும் போறேன். இவன் தான் என் பிள்ளைன்னு கண்டுபிடிக்கணும். அங்கேதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஒண்ணு போயாச்சு. போன உடனே இவனுக்கு பட்டம் சுட்டணும். இவங்க ஆத்தாகாரி தானே. இல்ல, முதல்ல இவன் தான் என் பிள்ளைன்னு அவன் சொன்னானா இல்ல அவர் சொன்னாரா? அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு, இவன் சொல்லல. அப்பா தேடி போன்ட்டாரு, போயிட்டாங்க. போன உடனே மகனே வாடான்னு கூப்பிடுறாரு. அப்ப உறவு கொண்ட இடத்துல ஒரு 2 பேருக்குள்ள ஒரு சீண்டல் இருக்கும். நீங்க பொண்டாட்டி நான் புரிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். கதையில இல்ல, கதைக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. சொல்ல வேணாமா? இல்ல, ஒரு இந்த கதைக்காக வச்சுக்கணும்னு சொல்றேன். அட இந்த கதைக்காக வச்சுக்கணும். எந்த கதைக்கும் வேண்டாம். அது நான் வந்து ஒரு காரைக்கால் அம்மையார் மாதிரி, ஒரு அவை பிராட்டி மாதிரி, சரி அந்த மாதிரி திருவண்ணாமலையை நோக்கி கிளம்பலாம்னு நினைக்கிறேன். ஒரு காலம் எடுத்து வைக்கிறேன், இழுக்குது. இப்படி நீங்க சொல்றீங்க, உள்ள ஒருத்திக்கு பொறுக்கல. அவளுக்கு என்னைய பத்தி முழுமையா தெரியும், அதனாலதான் அவளுக்கு. இப்ப எந்த ஒரு அடையாளத்தை, ஏன்னா ஆத்தொண்ட மலரத்தான் போட்டு போறேன். ஆனா இவங்களுக்குள்ள ஒரு ரகசிய ஒரு பரிசு. இது அந்த மாலையில இருந்தா தான் நான் கண்டுபிடிப்பேன். ஏன்னா சோழ நாடு பூராமே எல்லாரும் சிந்தாமணிய கூட முழுசா படிச்சுட்டேன். அது இந்த மாதிரி விஷயத்தை இப்பதானே கேள்விப்படுறேன். ஒன்று இது கொடுப்போம். ஒன்று அதுல பரிசு கொடுக்குறாங்களா? எதுல? அதாவது 2 பேரும் உறவு கொள்கின்ற பொழுது ஒரு சின்ன, அதையும் தாண்டி, தன்னையும் தாண்டி ஒரு பரிசு, அந்த மலரையும் தாண்டி ஒரு பரிசு. அப்படி பரிசை கொடுக்கின்ற பொழுது அந்த பரிசு அந்த மாலையில கீழே இந்த மாதிரி கட்டி தொங்கி கிடக்கும். தொங்குனா தான் தான் புள்ள. ஓஹோ, இல்லைன்னா தெருவுல ஒரு புள்ள. அப்படி அப்ப இந்த அடையாளத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இப்படி அனுப்பி விடு. அது என்ன புள்ளி எல்லாம் வைக்க வேணாம். ஆமா, அதான் சொல்லி எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டுமே. அப்படி இல்ல, அது என்ன அப்படி தொங்குச்சு? பொதுவாவே தான் கற்றதை தெரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறவன் தானே. நான் மட்டும் தெரிஞ்சுக்க விரும்பல, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஆமா, வலைதளங்கிறதுனால கொஞ்சம் சுருக்கி நான் வளர்க்குறேன். ஏன்னா இது நெருப்பு பிடிச்ச மாதிரி எரிஞ்சிருது. ஆமா, அதுதான் பிரச்சனை. அதனால நம்மளை பார்த்து அவங்க பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டேன். இதுல ஒரு இருக்கணையான தொட்ட அனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு அறிவு. நம்ம பேசுற விஷயத்த மற்றொருத்தவங்க பேசுறாங்கன்னா நம்ம பேசுற விஷயம் நல்ல விஷயமா இருக்கு. ஒன்று, அவங்க பேசுறாலும் பரவாயில்ல, அதை விட சிறந்த விஷயங்களை அதற்கு மேற்பட்டு என்னால் தெரிஞ்சுக்க முடியுங்கிற
நான் கற்ற கல்வி மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இருங்களே. அதனால நான் அதெல்லாம் மறைக்க மாட்டேன். எவ்வளவு விஷயம்னாலும் பேசுவேன். ஒன்று முதல் புள்ளி வந்து நமக்கு பிறக்கிறது, நமக்கு முதல்ல குழந்தை பிறந்துருமா அப்படிங்கிற நம்பிக்கை உண்டார்களே, எதை வச்சு நம்பினாகங்கிறது ஒரு புள்ளி. ரெண்டாவது புள்ளி, சோழ நாடு பூராமே ஆத்தொண்ட மலரத்தான் போட்டுக்கிட்டு போறேன், இவன் தான் என் பிள்ளைங்கிறது கண்டுபிடிக்கிறது ரெண்டாவது புள்ளி. மூணாவது 20 காதவழி தூரம் பிரிச்சு கொடுத்தான்ல, பிரிச்சு கொடுத்த உடனே அந்த நாட்டுக்கு தொண்டை நாடுன்னு பேர் வச்சாங்கல்ல. உங்களுக்கு முடி சூடும் போது நீங்க உங்களுக்கு ஒரு நாட்டுல உங்களுக்கு முடி சூடுறாங்க, உங்களை அனுப்பிச்சு விட்டாங்களோ உங்க அம்மா இங்க போனா வந்திருக்கணும்ல. அம்மா எல்லாம் இங்க வரக்கூடாது இல்லங்க. தாயும் தகப்பனும் இல்லைன்னா தத்தெடுத்தால் நான் தாய் தகப்பன சோழமன்னு நின்றுட்டேன். இவன் யாருன்னு நாட்டுல கேட்பானா கேட்க மாட்டான். உன் நாட்டை பிரிச்சு கொடுக்குறியே, இவன் எப்படி பிறந்தான், உனக்கு மகமுறை வருது, இது எப்படிரா அப்படின்னு கேட்பான்ல. அப்ப இவனுக்கு தாய் யாரு அப்படின்னா, தாயி ஒரு இடத்துல இருக்கா, நாட்டை மகனுக்கு பிரிச்சு கொடுக்குறான். தான் மகனுக்கு பரிசு கொடுப்பதை நாட்டை ஆளக்கூடிய நிலை உயிரோடு இருக்கின்ற பொழுது பெத்த தாய்க்கு பார்க்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா ஆசை இருக்கு. அப்ப வந்திருக்கணும்ல, வரவே இல்லை. முதல்ல இதனுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? நாகக்கண்ணின்னு சொன்னேன்ல, நாகக்கண்ணி முதல்ல எதற்காக இங்க வந்தா? அதுதான் முக்கியத்துவம். இங்க அந்த நாகக்கண்ணி எதுக்காக இங்க வந்தா, அந்த இடத்துக்கு எதுக்காக வந்தா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மற்ற எல்லா விஷயத்துக்கும் பதில் கிடைச்சிடும். உண்மைதான். சரி, மற்ற மகிழ்வு. சரியா? எட்டி பிடிச்சிட்டே ஒரு இடத்தை. அதனாலதான் உங்களால முடியும்ங்கிறதுனாலதான் நான் இதை கொடுத்தேன். ஆனா அது நின்று போச்சு, தெகமொழி அடிச்சு போச்சு. அதெல்லாம் சமாளிக்கிற திறமைய வாத்தியார் பாடதான் கொடுப்பாரு. ஆனா எந்தெந்த இடத்துல யார் யாருக்கிட்ட எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற திறமைய முதல்ல நாம வளர்த்துக்கிடணும். அதை விட விஷயங்கள் நம்ம கிட்ட நிறைய இருந்தாத்தான் தைரியம் முதல்ல வரும். தைரியம் இருந்தாத்தான் உளறல் இல்லாத பேச்சு முதல்ல வரும். விஷயம் இல்லைன்னா இப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அப்ப உங்களுக்கு மண்டை காயமா காயாதா? அப்ப நம்ம தலையடி அடிச்சு உட்கார வைக்க வேண்டியதான். சுவாமி இப்படி ஒண்ணு இருக்கு, வெல்றதும் கொல்றதும் ஒரு வார்த்தை. இப்ப கரிகால சோழன்னு சொல்றான், கரிகால் பெருவளத்தான்னு சொல்றான். அப்ப அவன் வேற இவன் வேற. அப்ப கரிகாலன் சோழ மன்னனும் நாகக்கண்ணி தான் கூடுனாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த கரிகாலன் தான் கல்லணைய கட்டினானா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகும். இப்படிலாம் சாமி மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆமா, அதனால நான் வந்து காவலுக்கு வந்திருக்கேன். நீங்க என்ன வேலையை வந்திருக்கீங்க? மாப்பிள்ளை பேரு முருகப்பெருமான பார்த்து வந்திருக்கேன். முருகனை எனக்கு பிடிக்கல, நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது. சொல்லும் வார்த்தை கேளு, கேட்டா மோட்சம், இல்லைன்னா வாழ்க்கை வீச்சமா போயிடும். பெரிய மனுஷன் சொல்றேன், பெருமாள் சொன்ன மாதிரி நீங்க கேட்டுக்கணும். அப்ப கேட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை அற்புதமான உயரத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால சொல்லும் வார்த்தை கேட்கறீங்களா? கேட்கணுமா இல்லையா? திருப்பி மறக்க கூடாது. சரிதானா? நான் கடவுளாதான் வர நினைச்சிட்டு இருக்கேன். கணவனாக அடைய எனக்கு விருப்பம் இல்ல. கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியது பழமொழி. சாமி, கடவுளை வந்து கணவனாக நினைக்க கூடாது செல்வராஜ். ஆனா கணவனை கடவுளாக நினைக்கலாம், தப்பு இல்ல. ஆமா, கூட்டி கொடுப்பதுகள் கொத்திர திருமறையோ ஓட்டாம சொல்ல வந்து உமக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்ல அது போம். என்னை பார்த்து கூட்டி கொடுப்பது ஒன்று கேட்டு விட்டா அன்புலார் கண்பை கூட்டி பண்புலார் பண்பை கூட்டி பாசம் இல்லாதவர்களுக்கு பாசத்தை கூட்டி கொடுப்பதில் பெருமை நினைந்தேனமா. இந்த சூரிய அஸ்தமாருக்கு முன்னால் அந்த சிக்கல் சிங்கார வேலை வர செய்து உனக்கும் அவனுக்கும் திருமணத்தை முடிக்காவிட்டால் என்பது ஆர்வம் இல்ல, அந்திருப்பது பிரம்ம முடிச்சும் இல்ல. இது சத்தியம், இது சத்தியம். அதுவரைக்கும் இருக்கிறேன் பத்தியும் பைத்தியம் பைத்தியநாதமான கூட்டியாந்து உனக்கு நல்லா வைத்து